ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டேப்பு, சாக் பீஸு, கத்திரிக்கோல், ஸ்கேலு, அளவு ப்ளவுஸு 80 பாயிண்டில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதை கரையும் மடித்து கரெக்டாக ஈவனாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் எல்லாமே பழக தான் நம்மளுக்கு வரும். பாருங்கள், நான் இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஷோல்ட்ரு, ஆம்கோல், இடுப்பு, கழுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து அகலம், ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா இடுப்பு பகுதியில் மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து கழுத்து பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளவுஸை போட்டுக்கோங்க. இடுப்பு வந்து சரி பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே போய் ஆம்கோல் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து ஆம்கோல்கிட்ட ஒரு மார்க்கு, அதிலிருந்து ஒரு கோடு மேலே பண்ணிக்கோங்க. அது வந்து கட் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், கழுத்து வளைவு வருது பார்த்திங்களா? அந்த கழுத்து வளைவுக்கிட்ட ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு கோடு, தள்ளி ஒரு கோடு. இப்போ பேக் சைடு டாட் இருக்குது பாருங்கள், அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இழுத்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அகலமெல்லாம் இழுத்து விட்டு, நீளமெல்லாம் இழுத்து விட்டு கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்து அகலம், அப்புறம் கழுத்து அகலத்துலேருந்து ஷோல்ட்ரு, ஆம்கோலி, இடுப்பு, கழுத்து இறக்கம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலேயும் வந்து ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கோடு அளவு விட்டு கோடு போட்டுக்கோங்க. இதை நான் பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கழுத்து இறக்கத்தை. அதே மாதிரி ஆம்கோலுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆம்கோலையும் இடுப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவு விட போகிறோம். பாருங்கள், 2 இன்ச்சு சைடில் உள்ளுக்குள்ளே வரும் பார்த்திங்களா? அதுக்காக 2 இன்ச்சு எல்லாத்துலேயும் 2 இன்ச்சு வச்சு ஸ்கேலை வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து கழுத்து வரையணும். உங்களுக்கு ரவுண்ட் கழுத்து வேணும்னா ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிக்கோங்க. பா வேணும்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் கழுத்து தான் வரைய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே பா வேணும்னாலும் அப்படியே இது பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோலும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ எப்பயும் போல் கழுத்து வெட்டிட்டு ஆம்கோல் வெட்டி இடுப்பு எல்லாமே வெட்டிக்கோங்க. இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பழக தான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் வந்து நல்லா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பொறுமையாக இதில் கட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயிலான வீடியோஸ் வேணும்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கிராஸ் தான் போட்டிருக்கேன். அந்த பேக் பீஸ் கட் பண்ணோம் பார்த்திங்களா? அதையவே அப்படியே போட்டு கழுத்து, ஆம்கோல், இடுப்பு எல்லாமே நான் அப்படியே வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிராஸில் தான் நான் போட்டிருக்கேன். இதே வந்து நேராக போட்டோம் அப்படின்னா, கிராஸ் பண்ணாமல் நேராக போட்டோம்னா அது நேர் கட்டிங். லைட்டாக கிராஸ் பண்ணோம்னா லைட் கிராஸ் கட்டிங். நல்லா ஃபுல் கிராஸில் போட்டோம்னா அது ஃபுல் கிராஸ் கட்டிங். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டாட்டு குறிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து கொக்கி பக்கம் அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டேன். அது எப்பயும் போல் கழுத்து பக்கமே வச்சுக்கலாம். கழுத்து இருக்குது பார்த்திங்களா? அந்த பக்கத்தில் கழுத்து வளைவுக்கிட்ட அந்த டாட்டை பிடிச்சி நல்லா இழுத்து கழுத்து வளைவுக்கிட்ட வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த டாட் முடிகிற இடம், அந்த பட்டி டாட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் வச்சுருக்கிறேன். நல்லா இழுத்துட்டு அங்கே ஒரு டாட்டு, அதுக்கு கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன் நான். பாருங்கள், கழுத்து நீளம் வந்து கழுத்து நீளத்திலிருந்து கீழே அது வந்து ஹூக் பட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ புஜம் கிட்ட கை மேலே வளைவு இருக்குது பார்த்திங்களா? அதிலிருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் குறிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கழுத்து இறக்கம், முன் கழுத்து இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் அதே அந்த வளைவே பேக் சைடு வரைஞ்சோம் பார்த்திங்களா? அந்த வளைவையே வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு கழுத்து நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நம்ம ஹூக் பட்டிக்கு மறுபடியும் அளந்து பார்த்துக்கிறோம். அளந்து பார்த்து அந்த டாட்டுக்கு உண்டான கரெக்டான அளவை இது பண்ணிக்கிறோம். பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறோம். அந்த ஷேப் வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு அந்த டாட்டுக்கு. இப்போ நான் அதையும் கழுத்து வளைவையும் வரைஞ்சிக்கிறேன். முன் கழுத்து வளைவையும் வரைஞ்சிட்டு கோடு போட்டு
இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும், இன்னும் எனக்கு பொறுமையாக ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வீடியோவாக போடுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். பாருங்கள், அதே ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக வேணும், பேக் தனியாக வேணும், கை தனியாக வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக போடுறதுக்கு ரெடி. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்லீவு தான். நான் அந்த 2ஆக மடித்ததையே இன்னும் 2ஆக மடிச்சுக்கிறேன். பாருங்கள், 4ஆக மடிச்சிருக்கோம். மடிப்பு பக்கம் என் பக்கம் அதே மாதிரியே ஸ்கேலில் வச்சு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு கோடு போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் எம்மிங்கும் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கை நீளம் நம்ம பக்கம் இருக்கும் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆம்கோலு ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு அந்த இடம் வர இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு கோடு அளவு தள்ளி தையலுக்கான மார்க்கு. இப்போ கை வட்ட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன், ஆம்கோல் இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வளைவு போட்டுட்டு நம்ம மார்க் பண்ண அளவை வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டிக்கு பாருங்கள், நான் வந்து மீதியான துணியில் 3 இன்ச்சு நார்மல் ஹைட்டு, அதுக்கு மேலே நீங்கள் தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு எடுத்துக்கோங்க. அகலம் வந்து மினிமம் நான் வந்து 10 இன்ச்சு வைப்பேன். எல்லா ப்ளவுஸ்க்குமே 10 இன்ச்சு. இன்னும் பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க பட்டியோட அகலத்தை அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், நான் நீளம் வந்து 10 இன்ச்சு எடுத்தேன், அகலம் வந்து 10 இன்ச்சு எடுத்தேன். அதில் பாதி வந்து 5 இன்ச்சு, அதை வந்து நம்ம அகலத்தில் நம்ம குறிச்சிக்கிறோம். 5 இன்ச் குறிச்சிக்கோங்க. அதில் இருந்து உள்பக்கமாக 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை வளைச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஷேப் எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக உட்காரும், பட்டி வந்து மேலே ஏறிக்கிட்டு வர ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஷேப் வளைச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே கட் பண்ணி வளைவு ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி மீதி துணியில் வந்து நான் கிராஸ் பீஸ்னால் என்னென்னா, இப்படி கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் பீஸு. இங்கே பாருங்கள், நான் இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து கிராஸ் பீஸு. அந்த ரவுண்ட் நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பும்போது கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும், அதுக்கு தான் கிராஸ் பீஸு. இதே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பீஸ் போடுறீங்க அப்படின்னா அது பா நெக்குக்கு, அந்த டைமண்ட் நெக்குக்கு, வி நெக்குக்கு இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பீஸ் கரெக்டாக இருக்கும். நான் வளைவு ரவுண்டு கழுத்து வைக்கிறதுனால நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்கேல் அகலம் தான் கோடு போட்டு நான் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ ஜாயிண்ட் போட்டு கழுத்து ஃபுல்லாக அடித்து திருப்புறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கிராஸ் பீஸு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. கிராஸ் பீஸு, பட்டி, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.